அனைவருக்கும் வணக்கம். தனுஷ் அவர்கள் கட்சி தொடங்க இருப்பதாக வந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி தனுஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா கோலாகலமான விழாவாக கொண்டாட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது தனுஷ் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு காரணம் என்ன, இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது, அவருக்கும் ஒரு தம்பிக்கும். இதை இந்த டிஎம்கே ஜென்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் கையெழுத்திடணும்னு உத்தரவும் விட்டுருக்குது நீதிமன்றம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி காலையில் வரலைங்க. ஏன் வரலை, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதையும், அதற்கப்புறம் இந்த டிஎம்கேவோட ஐடி விங் இந்த ஜென்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் அன்பானந்தன் ஒருத்தன் நம்ம முதல் விஜய் அவர்களை பற்றி அவதூறாக பேசினா பார்த்தீங்களா, அவனுக்கும் பார்த்தீங்கன்னா அறிவுரை கூறி ஜாமீன் கொடுத்துருக்காங்க. என்ன அறிவுரை கூறினாங்க, ஜாமீன் ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றியும், அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நாளை 10ஆம் தேதி கரூர் செல்ல இருக்கிறார், அங்கு நடக்கும் நிகழ்வுகளை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம பார்த்துடலாம். நடிகர் தனுஷின் வளர்ச்சியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அண்ணன் இயக்கத்திலிருந்து நடித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ரஜினிக்கு மருமகனாகவும் ஆகிவிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னா அவர் பிளான் பண்ண மாதிரியே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஹிந்தியில் நடித்தார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயக்குனர் ஆனார், பாடல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா பாடல் பட்டி தொட்டியெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு பாடலாம் ஹிட் ஆகிடுச்சு. அது எந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். இதில் இப்போ திடீர்னு அரசியலுக்கு வர காரணம் என்ன, ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வருவதற்கான எந்த ஒரு ஆயத்தமும் இல்லைங்க. அதை பற்றி அவர் பேசினது இல்லை. அந்த அறிவிப்பு கூட அரசல் புரசலோட வரலன்னு வச்சுங்களேன். ஆனால் திடீர்னு அரசியலுக்குள்ள குதிச்சிருக்கிறார் அப்படின்னா முக்கிய காரணமே தளபதி விஜய் அவர்கள் தான், முதல்வரானது தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லாங்க. ஏன்னா ஒரு நடிகராக இருந்து விஜய் அவர்கள் அதாவது கட்சி ஆரம்பித்து 2-3 வருடத்திலே முதல்வர் ஆகிட்டாரே. அப்போ மக்கள் மத்தியில் நாம் செல்வாக்கை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தனுஷ் வந்தாரா அப்படின்னு கேட்டோம்னா தனுஷ் வரவில்லை. அவருக்கு பின்னாடி அவர் மாமனார் ரஜினிகாந்த் இருப்பது தான் உண்மை. இது பார்த்தீங்கன்னா நம்ம மறைத்தே சில விஷயங்களை ரஜினிக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் ஒட்டுறவு இல்லை, பிரச்சனை இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள், பேசவே மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்கள் தான் காரணம். எப்படி நான் இதை வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் லாரன்ஸை தான் ஃபஸ்ட்டு அணுகியிருக்காங்க. லாரன்ஸ் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறாருன்னு அரசு புதுசாக பேச்சு வந்தது பார்த்தீங்களா. ஆனால் அவர் அதில் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் யோசிச்சிருக்காரு, இருக்கிறதே இருக்கான் நம்ம மருமகர், அவர் மருமகரை பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கி விட்டோம்னா நம்ம பின்னாடி இருந்து வேலை செஞ்சிடலாம். அதாவது பிஜேபி கூட இருக்கோம்ல, அதெல்லாம் வச்சு நம்ம வேறு மாதிரி ஒரு காய் நகர்த்தலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இதுதான் உண்மை. இதற்கு பின்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க செயல்படுகிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தனுஷ் அவர்கள் அறிமுகப்படுத்திய கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கொடி இருந்தது பார்த்தீங்களா, ஸ்டார் போட்டு, அந்த கொடி அப்படியே இருக்குதுங்க. இதற்கு காரணம் தனுஷோட தலைமை ரசிகர் மன்ற பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா, இவர் தான் திருடா திருடியோட இயக்குனர். இவர் ஒரு விஷயத்தை கூறுறார். அதாவது நீங்கள் இப்போ தான் தனுஷ் அவர்கள் மக்கள் சேவை செய்கிறார், போகிறார் வர நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை, 15 வருஷமாக அவர் பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த கொடியும் பார்த்திங்கன்னா அப்பயே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இன்னொன்று அந்த ஸ்டாரை பற்றி கேட்கும்போது, ஸ்டார் ஒரு வெற்றிக்கான ஒரு சிம்பிளுங்க, இதெல்லாம் ஒரு வெற்றிக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கொடியை 15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திட்டோம். இப்போ தான் இந்த அரசியல் புரட்சிலாம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எதுவுமே கிடையாது, இருக்குது ஆமான்னு சொன்னாலுமே ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்க சொல்லி தான் தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அவர் இதற்கு முன்னாடியே, அதாவது எனக்கு தெரிஞ்சு 2010 அரசியல் வருவதற்கான எல்லா விஷயங்களையுமே வெளிப்படுத்தினார். அதாவது படம் மூலியமாகவும் மக்களுக்கு சேவை செய்வது மூலியமாகவும் பார்த்திங்கன்னா அவர் பிறந்த நாளைக்கு மற்ற நிகழ்வுகள் நடக்கும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா உதவித்தொகையை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாருங்க. இதில் அவர் படங்கள் மூலியமாக வெளிப்படுத்தின விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதை மெதுவாக கரெக்டான ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ஷனை சந்தித்தார், வெற்றி பெற்றார். ஆனால் இதை பொறுத்துக்க முடியல அப்படின்னா
நீங்களாம் எங்கேயாவது போயிடுங்க, போய் இமயமலைக்கு அடிக்கடி போகிறீங்களா, தனுஷையும் கூப்பிட்டு போயிடலாம். ஏன்னா பாவம் அவரையும் அரசியலில் வந்து இறக்கி விட்டு அவர் என்ன பாடுபட போகிறாருன்னு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி தனுஷ் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வருதுங்க. இங்கே இந்த பிறந்தநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தடலா புல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தெல்லாம் கூட்டி பெரும் விழாவை நடத்த இருக்கிறாங்களாம். இந்த விழாவில் வந்து தையல் மிஷின்லேருந்து அயன் பாக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவிலேருந்து எல்லாமே கொடுக்க இருக்கிறாங்களாம். யாரை கூப்பிட்டு தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதுவும் உண்மையாக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் அதை ஏன் கொடுக்குறாங்க, இது அரசியலாகிறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். எது நடந்தாலுமே பாமர மக்களுக்கு போய் சேர்ந்தால் அதை வரவேற்போம். ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, நாமும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேவைகள்லாம் செஞ்சு வந்துடலான்ற நினைப்பில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து என்ன நடக்குன்றத பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியதுதான். எங்கே பார்க்குறது, எந்த தானே பார்க்க முடியும். அதாவது நமக்கு என்ன கிடைக்குதோ, நம்ம என்ன விதைச்சோமோ அந்த விதைத்தான் வந்து ஆலமரமாகவோ வேப்ப மரமாகவோ புளிய மரமாகவோ முளைக்கும். ஆனால் இன்னொருத்தர் வந்து இந்த விதையை வைக்கும் பொழுது அந்த விதை வந்து எந்த அளவுக்கு வந்து நேர்த்தியானது அப்படின்றதெல்லாம் தனுஷ் அவர்கள் உணர்ந்துட்டாருன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்ட விஷயங்களை செந்தில் பாலாஜியோட தொண்டர்கள்லாம் கொண்டாடுறாங்க. எப்பா ஜாமீன் கொடுத்துட்டா, அதாவது முன்ஜாமீனும் சரி ஜாமீன் வழங்கிட்டாலும் சரி உடனே கொண்டாட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அங்கே நிபந்தனை ஜாமீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாள் அமைச்சராக இருந்தவர், ஏடிஎம்கே டிஎம்கேல அமைச்சராக இருந்தவர், இப்போ போய் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையிலையும் மாலையிலையும் ஒரு தடவை போய் கையெழுத்து போடணும். ஏன்னா இது போயிட்டு அங்கே கையெழுத்து போட்டு திரும்பி வர்றதுக்குள்ளேயே டயர்டாயிடுவோம். திருப்பி சாயந்தரம் போகணும், இதை டெய்லியும் போகணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே வந்து, அதாவது செந்தில் பாலாஜியோட தம்பியும் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கேட்டிருக்க பொழுது 2 பேருமே போய் கையெழுத்து போடணும். இப்போது இன்றைக்கி 2 பேருமே ஆஜராகலை. ஏன் ஆஜராகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சூரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து நீதிமன்றத்தில் கையெழுத்திட இருக்கிறாங்களாம். அது கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி சாயந்தரம் இல்லைனா நாளை காலையில் வந்து செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்குமார் அவர்களும் வந்து திருவல்லிக்கேணி பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவார்கள் அப்படின்ற விஷயங்கள் தற்போது வெளியாக இருக்கிறது. இதில் சாயந்தரம் இல்லைன்னா நாளைக்கு வரலன்னு வச்சுங்களேன், அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது தமிழக அரசு, காவல்துறை அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது செய்து விட்டு தான் விஜய் அவர்கள் கரூர் செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்த இந்த விஷயத்திற்கு தற்போது செந்தில் பாலாஜிக்கும் அவர் தம்பிக்கும் ஜாமீன் கிடைத்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் வருத்தப்பட்டார்ன்ற ஒரு விஷயம் வருகிறது. ஆனால் நாளை செல்வதற்குள்ள வேறு ஒரு சம்பவத்தின் மூலியமாக கைது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்க, செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கப்பட்டதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் பக்கம் வந்து ஒரு விவாதத்தை முன் வச்சாங்க. அதாவது நாங்கள் வந்து சபாநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம், அதாவது சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் கொண்டு வந்தோம், அது எப்படி குதிரை பேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்தை முன் வச்சாங்க. அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து சவுக்கட்டி ஒன்று கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது சபாநாயகர் மீது நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் வரும் பொழுது இங்கே வந்து தாவேகா சைடில் இருக்கிற எம்எல்ஏ ஒரு 10-15 பேரை நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்கல்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இல்லாமல் போயிடும், ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதையும் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இதற்கும் நீதிபதிகள் வந்து காட்டமாக வந்து பதில் அளிச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, எப்பா யாருக்குமே அரசியல் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நீங்கள் அதாவது இந்த டிஎம்கே மட்டும்தான் அறிவாலயத்தனம் நடந்துக்குவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் காட்டினீங்கன்னா மற்றவங்க காட்ட மாட்டாங்க. எந்த அளவுக்கு கீழ்த்தரம் நடந்துக்கிறாங்கன்றது பாருங்கள் மக்களே. இங்கே செந்தில் பாலாஜிக்கு எப்படி முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டதோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்சி டீமில் வந்து ஒருத்தர் தான் பாருங்கள், அன்பானந்தன் அப்படின்னு சொல்லி, அவன் வந்து இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வீடியோ போட்டுகிட்டே இருப்பான். பார்த்திங்கன்னா ஜென்சி டிஎம்கேயோட ஜென்சியோட பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்பில் நடக்கும் பொழுது என்ன பேசுகிறோன்னே தெரியாது. பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு பேசுகிறது, இந்த தரதலைகள்லாம் வந்து இறக்கி விட்டு இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வைக்கிறாங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் அசிங்கம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்ல வச்சு அப்படின்னா அவன் குடும்பத்துக்கும் அசிங்கம், டிஎம்கேக்கும் அசிங்கம் அப்படின்றதெல்லாம் தற்போது போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்கன்னு தெரியல. அந்த அன்பானம் வந்து பேசின அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக முதல்வர் விஜய் அவர்களே பேசியிருந்தான். பேசினவனா சும்மா விட்டுருவாங்களா, கைது செய்யறதுக்கு முற்பட்டார்கள். ஆனால்
10 நாட்களாக தலைமுறை இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் எப்படியாவது போய் ஆஜராகிட்டு நம்ம ஜாமீன் வாங்கிட்டு வந்துடணும் போகும் பொழுது, நீதிபதி வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. நீ பேசின பேச்சாது ஏன்னா ஒரு முதல்வரை வந்து அப்படி பேசியிருக்கேன்னா, நீ சாதாரண மனுஷனா பேசினாவே தவறு தான். அப்போ ஒரு முதல்வரை நீ அந்த அளவுக்கு பேசியிருக்கிற, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும், அவர் மனைவியை பற்றியும், அவர் குழந்தைகளை பற்றியும், அப்பா காணான்னு சொல்லி அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்டில் சொல்லிட்டாங்க. 24 மணி நேரம் அதாவது காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்பானந்தோட அம்மாவும் அப்பாவும் அவன் என்னத்த அப்படி சொல்லிவிட்டான், எல்லாரும் சொன்னதுக்கு விளக்கம் தானே கொடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கேடுகட்ட ஒரு தருதல பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு, அதாவது இந்த டிஎம்கே வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பேசுறதுக்கு கொடுத்து காசை கொடுத்து காரு வாங்கி இப்படி சம்பாதிக்கிறதுக்கு நீலாம் போய் வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அவங்க அம்மாவும் அப்பாவும் நடந்துக்கிறாங்க. அப்படின்னா எதற்காக அவங்களாம் நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். இப்படி பேச சொல்லி நேர்ந்து விட்டுருக்காங்க. இதற்கு பேரண்ட்ஸ்லாம் ஒத்துழைக்கும் பொழுது இதை பார்க்குற மற்றவங்கெல்லாம், அதாவது இப்படியும் நம்ம வந்து சம்பாதிக்கலாமா, இது மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் யாரை பற்றியாவது பேசி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குமா இல்லையா? இதை தான் நீதிபதி அவர்கள் வந்து இன்று காலை வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பானந்தத்துக்கு அறிவுரை கூறி ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இவரும் போய் கையெழுத்து போடணும் சாயந்தரமும் காலையிலையும். நிபந்தனை ஜாமீன் கொடுத்ததையும் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதையும் வந்து கொண்டாடுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிட்னி திருடு வழக்கு வந்து இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இதுக்கு வந்து ஒரு தாவேக அரசு வந்ததுக்கப்புறம் வழக்கு தொடர மாட்டாங்களா? இதற்கு பார்த்திங்கன்னா நீதி கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் இதை பற்றி பேசிட்டு தான் வராங்கன்னு வச்சுங்களேன். அதற்கு அமைச்சர் அருண்ராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது எல்லாரும், அதாவது கிட்னி திருடில் ஈடுபட்ட அனைவர் மீதும் கேஸ் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தை ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாரு. அப்போ இதுக்குள்ள கண்டிப்பாக நம்ம அக்கா உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பயுமே வந்து கூடுவோமே அவங்க தான் வச்சுங்களேன். அது விஜயை பற்றி நல்ல வேளை இவங்க அவதூறு பரப்பல, ஆனால் விஜயை பற்றி தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, நம்ம அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து உள்ள கைது செய்யப்பட போகிறாங்க, உள்ளே போகிறாங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நாளை கரூர் செல்ல இருக்கிறார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 32 குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு பணி ஆணையை வழங்க இருக்கிறார் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்கிறது. 32 பேர்னா இன்னும் 9 பேர் குடும்பங்களுக்கு அப்போ அரசு பணி வழங்கலை அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழும். கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா படித்தவர்கள் யாரும் இல்லையாம், எல்லாம் சிறு குழந்தைகளாக இருக்கிறார்களாம். அதற்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு பணி நியமனம் செய்யப்படும். அது அடுத்ததாக அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு முடிந்த பின்பு கரூரிலே இன்னும் 2-3 நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து செல்ல இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஷோ நடத்த இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ரோட் ஷோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6700 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள், அதாவது காவலர்கள் வந்து பாதுகாப்பில் ஈடுபடுவார் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்கிறது. ஏனென்றால் கரூரில் அந்த 41 குடும்பங்கள் உயிரிழந்ததற்கு பின்பு பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக வந்தால் மக்களின் பாதுகாப்புக்காகவே இந்த 6700 காவலர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதில் அடுத்ததாக 5000 பேருக்கு தான் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. டோக்கன் இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தயவு செய்து டோக்கன் கொடுக்கப்படாதவர்கள் அங்கே வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை படிப்படியாக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு இன்னொரு விஷயம் இருப்பதையும் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக அமுலாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்திருப்பதாகவும் தகவலியாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த லோகாயுக்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சட்ட ரீதியாக அமுல்ல இருக்குங்க. அங்கே வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணாங்க வச்சுங்களேன், நேரடியாக மத்திய அரசே தலையிட்டு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இதற்கு வந்து சட்ட ரீதியாக விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இதை அமுல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாராம். கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வெளியாகும். 2019 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. ஆனால் இங்கே என்னதான் மத்திய அரசு கொண்டு வந்தாலுமே மாநில அரசு முதல்வர் வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் இதற்கு முந்தைய அரசு வந்து இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. ஏன்னா 2019 எடப்பாடியார் இருந்த அரசு, ஆனால் எடப்பாடியாரும் இதற்கு வந்து ஒப்புதல் அளிக்கவில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சியில் தானே வந்து ஊழல் வந்து எந்த அளவுக்கு நடந்துன்னு உங்களுக்கு தெரியும்.
அதுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்து மும்பரமாக செயல்படுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இறங்கி இருக்கிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக அமைச்சரும் எம்எல்ஏக்களுமே பீதியில் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏன்னா அரசியல் புரசலாக ஏதாவது ஒரு சில தவறு பண்ணாலுமே நம்ம சோழி முடிஞ்சுது அப்படின்ற ஒரு பயத்திலும் இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. நல்ல விஷயம் தானே, ஊழல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்தீங்க, அதற்கு வந்து விஜய் ஒருபோதும் தயங்க மாட்டார் அப்படின்ற ஒரு தகவலையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தெரிகிறதா முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா உணவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிறப்பாக, அதாவது தூய்மையாக உணவுகள் வழங்கப்பட்டு அந்த இடங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து தொடர்ந்து சேவை செய்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உணவகத்திற்காக தமிழக வெற்றி கழக அரசு வந்து 1700 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகத்தை வந்து புதுப்பித்தார்கள். இதில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் புதுசாக வந்திருக்காங்களாங்க. இதில் 1,04,00,000 வந்து வருவாய் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1-2 மாதத்தில் வந்து வருவாய் ஈட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த போன ஆட்சியில் வந்து நடந்திருக்காங்க அப்படின்றதுலாம் இதெல்லாம் உதாரணங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே யாராவது ₹1 ஒரு இட்லி இதில் நீங்கள் சாப்பிட முடியுமா? 4-5 இட்லி சாப்பிட்டாலும் ₹10 நீங்கள் எல்லாமே அடங்கிட்டு போயிடலாம். ஆனால் வெளியில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ₹50-60 வரும். வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் வாழ்வில் பாலை வைத்த அம்மாவோட இந்த அம்மா உணவகத்தை வந்து விஜய் அவர்கள் தொடர்வது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் பாராட்டி வருகிறார்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழக வெற்றி கழக அரசும் தமிழக அரசும் அறிவிக்கும் விஷயங்களை பற்றி தொடர்ந்து அலசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு ஆதரவு கொடுங்கள். நன்றி.